உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் சார்பில் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை தனி தொகுதியாக ஒதுக்கீடு செய்ய கோரி இறச்சிக்குளம் அருகே மாபெரும் தர்ணா போராட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கோபி பேரறிவாளன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், சாமித்தோப்பு பால பிரஜாபதி அடிகளார், விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, விசிக கொள்கை பரப்பு செயலாளர் செல்லப்பாண்டியன், முரசு தமிழப்பன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மண்டல மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற, ஒன்றிய, மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சுதந்திர போராட்ட தியாகி கப்பலோட்டிய வ.உ.சி.யின் 88வது குரு பூஜை விழாவை முன்னிட்டு அவரின் திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோவில்பட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர செயலாளர் கருப்புசாமி பாண்டியன் தலைமையில் வடக்கு மாவட்ட விசிக செயலாளர் முருகன், மண்டல விசிக அமைப்பாளர் கரிசல் சுரேஷ், விசிக தேர்தல் பரப்புரை செயலாளர் முகமது, விடுதலை சிறுத்தை மகளிர் கட்சி அணி மாநில துணை செயலாளர் நிர்மலா தேவி ஆகியோர் கட்சி கொடியேற்றி வைத்து வ.உ.சி.யின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் மாடசாமி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் பிரபாவளவன், வணிகர் அணி மாநில துணை செயலாளர் ஜே.கே. சாமி, தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் செல்வகுமார், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை செயலாளர் கரிசல் சேகர், கிழுவப்பட்டி செந்தூர் பாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட பேரமனூர் பகுதியில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் 45 ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்காக அவர்களின் வீடுகள் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதனை எதிர்த்தும் வேறு இடத்தில் மேம்பாலம் அமைக்க கோரியும் இன்று மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விசிக செங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் கேது என்கிற தென்னவன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்த நினைத்தால் மாவட்டம் தழுவிய அளவில் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்று எச்சரித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நூலகராக பணியாற்றிய சரஸ்வதி அவர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 2023 நடத்திய குரூப் 1 தேர்வில் வெற்றி பெற்று தேனி மாவட்ட நூலக அதிகாரியாக தற்போது பொறுப்பேற்றார். இதனையடுத்து அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சார்பில் துணைத் தலைவர் முனைவர் கிருஷ்ணன் தலைமையில் வாழ்த்தி வழியனுப்பும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இறைப்பு சங்கமான அண்ணா நூற்றாண்டு நூலக SC/ST ஊழியர்கள் நலசங்க நிர்வாகிகள் ஒருங்கிணைப்பில் தலைவர் டாக்டர் சி. காசி மணி மற்றும் மும்தாஜ் பேகம் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் அண்ணா நூற்றாண்டு நூலக SST ஊழியர்கள் நலசங்க பொதுச் செயலாளர் பழனிவேல், பொருளாளர் தங்கமணி, துணை தலைவர் செந்தல்குமார், துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை உறுப்பினர் ரவி கிருஷ்ணன் மற்றும் நூலகர் திரு பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாள் விழாவையொட்டி கடலூர் மாவட்டம் நெய்வேலி SC/ST நலசங்கம் அலுவலகத்தில் நெய்வேலி மேற்கு நகர துணை செயலாளர் குழந்தைராஜ் மற்றும் மாவட்ட பொருளாளர் துரை மருதமுத்து ஒருங்கிணைப்பில் புதுச்சேரி பீம்ஸ் மருத்துவர் சேவகர் அண்ணன் ராஜசெல்வம் முன்னிலையில் புதுச்சேரி PIMS மருத்துவமனையின் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் விசிக பொதுச் செயலாளர் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்து சிறப்பித்தார். இதில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரச்செல்வன், மேலிட பொறுப்பாளர்கள் அரியலூர் அன்பானந்தம், கவிஞர் வெண்ணிலவன்,
நெய்வேலி SC/ST பணியாளர் நலசங்கத்தின் தலைவர் வீரா பாலு, பொதுச் செயலாளர் மணிசேகரன், பொருளாளர் இளையராஜா, அலுவலக செயலாளர் பழனிவேல், சட்டமன்ற தொகுதி செயலாளர் அதியமான், துணை செயலாளர் பாஷா, பன்னீர், மாநில நிர்வாகிகள் அகத்தியன், மண், திருநாவுக்கரசு, தங்கமோகன், வழக்கறிஞர் அன்பரசன், மாவட்ட அமைப்பாளர் வெங்கடசாமி, நெய்வேலி நகர துணை செயலாளர் ரவி, மகளிர் அணி துணை செயலாளர் ராஜி, ஆனந்த் கண்ணன், மாவட்ட துணை அமைப்பாளர் பாலாஜி, தினேஷ் மற்றும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்களது பிறந்த நாளை ஒட்டி பல்வேறு சமூக நல பணிகளில் விடுதலை சிறுத்தைகள் தங்களை தொடர்ச்சியாக ஈடுபடுத்தி வருகிறார்கள். அதன் ஒரு அம்சமாக நெய்வேலி நகரியத்தை சார்ந்த விடுதலை சிறுத்தைகள் இன்று ஒரு மருத்துவ முகாமை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பு இளவல் குழந்தைராஜ் அவர்களது ஒருங்கிணைப்பில் முன்னணி பொறுப்பாளர்கள் இணைந்து பிம்ஸ் மருத்துவமனையை துணையாக கொண்டு ஒரு வலுவான சிறப்பான மருத்துவ முகாம் NLC SC/ST பணியாளர் நலச்சங்க கட்டிட வளாகத்திலே போதி அரங்கத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்வேறு மருத்துவர்கள் இதில் பங்கெடுத்து கொண்டு வருகிற நோயாளிகளுக்கு, பார்வையாளர்களுக்கு மிகச்சிறப்பான ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். பிம்ஸ் மருத்துவமனையினுடைய மக்கள் தொடர்பு அலுவலரான மரியாதைக்குரிய தோழர் ராஜா செல்வம் அவர்கள் மிகச் சிறப்பான முறையிலே இதை ஒருங்கிணைத்திருக்கிறார். நெய்வேலியை பொறுத்தவரையிலே NLCயில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஒரு வலுவான மருத்துவ கட்டமைப்பு இருக்கிறது. பிற ஒப்பந்த தொழிலாளர்கள், நிறுவனம் சாராத தொழிலாளர்கள், அவர்களுக்கு ஒரு மருத்துவ முகாம் தேவை என்கிற அடிப்படையில் ஒரு உரிய காலத்தில் பொதுவாக நோய் தொற்றக்கூடிய மழைக்கால பகுதியில் இந்த மருத்துவ முகாம் நடப்பது மிக சிறப்பானது. இதில் ஈடுபட்டு பணியாற்றி கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமிருந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய மருத்துவ முகாம்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 4 மாதங்களுக்கு ஒரு முறை என்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக நடைபெறுவது நல்லது. அதிலே தோழர்கள் கவனம் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,